ஸோ 35 மார்க் பாஸ் மார்க்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் COA அக்கௌண்டன்சி ஆன்லைன் வகுப்பில் இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ உங்கள் கோர்ஸ்க்கான மெட்டீரியல் அண்ட் தென் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸோ ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் வர வரைக்கும் ஃபுல்லாக கைட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? நன்றி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கக்கூடிய அந்த கிரேட் எடுத்துக்கங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் சீனியர் கிரேட் அண்ட் தென் இன்டர்மீடியட் கிரேடில் 2 பேப்பர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் தென் செகண்ட் பேப்பர். ஸோ டைப் ரைட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லோவர் ஹையர் கிரேட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுலேயுமே இருக்குது. அக்கௌண்டன்சிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஜூனியர் கிரேட்லேயும் இருக்குது, சீனியர் கிரேட்லேயும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி சொன்னது தான், ஷார்ட் ஹேண்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். இது ஷார்ட் ஹேண்ட் மட்டும் கிடையாது, டெக்னிக்கல் கோர்ஸான ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. 35 மார்க் மினிமம் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? டோட்டல் மார்க் 90, 2 பேப்பர்லேயும் சேர்த்து 90 எடுத்திங்கன்னா பாஸ், ஓகேங்களா? இதில் ஒரு பேப்பரில் 35 குறையாமல் மார்க் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் 35 எடுத்துட்டா செகண்ட் பேப்பரில் 55 எடுக்கணும். அப்போ தான் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருங்க? 90 வரும். அப்போ தான் நீங்கள் பாஸ். அப்போ ஒரு பேப்பரில் 35க்கு குறையில்லாமல் நீங்கள் எடுத்திருந்தால் பாஸ். உங்களுடைய 2 பேப்பரையும் சேர்த்து ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த மார்க் அப்படிங்கிறது 90 வரணும். ஷார்ட் அண்ட் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்கேன், செகண்ட் ஒன் டைப் ரைட்டிங் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் அக்கௌண்டன்சி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சிலபஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது, புரியுதுங்களா? இது ஒரிஜினல் சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் பார்க்கும்போது தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட் ஹேண்ட் மட்டும் கிடையாது, டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி. ஷார்ட் ஹேண்ட் சொல்லும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க சார், இது வந்து நிறைய பேர் இருந்து ஸ்டோக் இல்லாமல் 35ன்னு சொல்கிறாங்க சார், ஸ்டோக்கு 10 மார்க் இருக்குது, அது இல்லாமல் 35 எடுக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ராங், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது யார் சொல்கிறதும் ரைட் ஆர் ராங் எதுவுமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடியது. சிலபஸ் இப்போ என்றைக்கு நேற்று கொண்டு வரல, இதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் அது இது இப்போ கடைபிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் அந்த டைப் ரைட்டிங், அது கடைசி லாஸ்ட்டாக கொடுத்துருக்குது அக்கௌண்டன்சி. ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். சுருக்கம் மற்றும் விரிவாக்கம் ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து, ஓகே, அது தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். சுருக்கெழுத்து தேர்வில் முதல் தாளிலும் 2ஆம் தாளிலும் சேர்த்து மொத்தத்தில் 90 மதிப்பெண்கள் பெறும் நிலையில் ஒவ்வொரு தாளிலும் 35 மதிப்பெண்களுக்கு குறையாமல் பெற்றிருந்தால் மட்டுமே தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவர். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோக்கு அதில் எதுவுமே இல்லை. டோட்டல் மார்க் 100, ஃபஸ்ட் பேப்பர் 100 அண்ட் தென் செகண்ட் பேப்பர் 100. அதில் நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வரணும். ஒரு பேப்பரில் 35க்கு குறையாமல் மார்க் வாங்கியிருக்கணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட் பேப்பரில் 35, செகண்ட் பேப்பரில் கம்பல்சரி 55க்கு மேலே 55 அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து எடுத்திருந்தால்தான் நம்மளுடைய அந்த டோட்டல் மார்க்கு 90 கிராஸ் பண்ணும், புரியுதுங்களா? ஆனால் மினிமம் 35. அடுத்து டைப் ரைட்டிங் வாங்க. தட்டச்சு தேர்வில் முதல் தாளிலும் 2ஆம் தாளிலும் சேர்த்து மொத்தத்தில் 90 மதிப்பெண்கள் பெறும் நிலையில் ஒவ்வொரு தாளிலும் 35க்கு குறையாமல் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே தேர்ச்சி பெற்றவராக கருதப்படும், ஓகேங்களா? இது வந்து டைப் ரைட்டிங். அந்த லாஸ்ட் ஒன் பாருங்களேன், அக்கௌண்டன்சி. Candidates will be declared to have passed in the government technical examinations of the subject if she has secured 90 marks in aggregate in both first and second papers out of 200, subject to minimum of 35 marks in any one of the papers. கிளியராக கொடுத்துருக்காங்களே, இது அக்கௌண்டன்சி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஒரிஜினல் சிலபஸில் இருக்குது, நீங்கள் யார் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், புரியுதுங்களா? இதை தான் உங்களுக்கு தெளிவாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படி சொல்லியிருந்தீங்க. இது நாட் ஓன்லி ஃபார் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி ஆல்சோ. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாஸ் மார்க் வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வேறு ஃபர்தராக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? நன்றி.